தொழுகையில வந்து நிக்கிறீங்க, நீங்க தொழுகையில நான் பள்ளிவாசலுக்கு வர்றேன், நான் இங்க நிக்கிறேன்னா பக்கத்துல நிக்கக்கூடியவர் எங்கிருந்தோ வர்றாரு, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் எப்போது சஃப்ல என் பக்கத்துல நிக்கிறாரோ அப்ப என் பக்கத்து வீட்டுக்காரர் ஆயிடுறாரு, என் சொந்தக்காரர் ஆயிடுறாரு, எனக்கும் அவருக்கும் உரிமைகள் அங்க வந்துருது. இதை குறு நட்பு என்று சொல்வார்கள். அப்ப அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகையில் எவ்வளவு நேரம் நம்ம தொழ போறோம்? ஒரு 5 நிமிஷம் தொழுவோமா? இந்த 5 நிமிடம் அவரும் தொழ போறார், நானும் தொழ போறேன். இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவரை நீங்கள் இடைஞ்சல் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வெங்காயம் வெள்ளை பூண்டை சாப்பிட்டு வராதீர்கள். அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பக்கத்தில் நிற்கிறவனுக்கு. அதுவும் நீங்கள் அந்த மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில் சொல்கிறது என்று சொன்னால் மிக மிக நுணுக்கமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அண்டை வீட்டார் உரிமைகள், கடமைகள், உறவுகள் என்றெல்லாம் நாம் இதை விரிவாக சொல்வதற்கு முன்னால் மிக அடிப்படையாக நீங்கள் சில மணி தூரங்கள், சில மணி நேரங்கள் செலவிடக்கூடிய பக்கத்தில் இருப்பவருடைய உரிமைகளையும் கடமைகளையும் நீங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற மனித உரிமைக்கான மிக முக்கியமான கூறு.